அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டு சோசியல் சயின்ஸுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை என்னங்கிறத பார்த்து வரோம். இன்று பார்த்திங்கன்னா பார்ட் 2 வீடியோ பதிவில் 60 முக்கியமான சோசியல் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். கஜினி முகமதுவின் சோமநாதபுர படையெடுப்பு பற்றி துல்லியமான தகவல்களை கூறியவர் யார்? கஜினி முகமதுவின் சோமநாதபுர படையெடுப்பு பற்றி துல்லியமான தகவல்களை கூறியவர் அப்படி ஆப்ஷனில் பாருங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்பருனி என்பது சரியான ஒன்று. டெல்லியை பொட்டல் காடாக மாற்றியவர் யார்? டெல்லியை பொட்டல் காடாக மாற்றியவர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் ஆவார். தொடக்க கல்விக்கு முக்கியத்துவம் அளித்த குழு எந்த குழு? தொடக்க கல்விக்கு முக்கியத்துவம் அளித்த குழு ஆப்ஷனில் ஆன்சர் சரிதான், ஹண்டர் குழு என்பது சரியான ஒன்று. வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் யார்? வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் டல்கௌசி என்பது சரியான பதில். சார்ஜென்ட் அறிக்கை தயாரிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? சார்ஜென்ட் அறிக்கை தயாரிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இப்படி ஆப்ஷனில் நீங்களும் ஆன்சர் அப்படி நோட் பண்ணுங்க. சார்ஜென்ட் அறிக்கை தயாரிக்கப்பட்ட ஆண்டு 1882 ஆண்டாகும். இந்தியாவில் போர்த்துகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? இந்தியாவில் போர்த்துகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அல்போன்சோ டி அல்புகர்க் என்பவர் ஆவார். ஆப்ஷன் சி சரியான விடை. அல்போன்சா டி அல்புகர்க் என்பது அவர் தான் இந்தியாவில் போர்த்துகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர். சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் எந்த நாட்டை சார்ந்தவர் ஆவார்? சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் சார்ந்த நாடு இங்கிலாந்து என்பது சரியான ஒன்று. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை எந்த கோட்டை? இது டெட் ஆகட்டும் டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் ஒரு முக்கியமான கேள்வி. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்பது சரியான ஒன்று. இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவில் தேசிய ஆவண காப்பகம் அமைந்துள்ள இடம் ஆப்ஷனில் புதுடெல்லி என்பது சரியான ஒன்று. கிபி 1453 ஆண்டு கான்ஸ்டாண்டின் நோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டது? கிபி 1453 கான்ஸ்டாண்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா துருக்கியால் கைப்பற்றப்பட்டது. இந்தியாவிற்கான கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எந்த நாடு? இந்தியாவிற்கான கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு போர்ச்சுகல் என்பது சரியான ஒன்று. முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி யார்? இந்தியாவில் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சர் எலிஜா இம்பே என்பவர் தான் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவார். இந்தியாவின் செல்வத்தை பற்றி தம் குறிப்பில் எழுதியவர் யார்? இந்தியாவின் செல்வத்தை பற்றி தம் குறிப்பில் எழுதியவர் மார்க்கோ போலோ என்பது சரியான ஒன்று. இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு என்பதை இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு என்று மாற்றியவர் அல்லது மாற்றியவர்கள் யாவர்? இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு என்பதை இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு என்று மாற்றியவர் வெல்லஸ்லி என்பது சரியான ஒன்று. இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா யாருன்னு பாருங்க, வில்லியம் ஃபாரஸ்ட் என்பது சரியான ஒன்று. வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் யார்? வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் ஆவார்கள். ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நிலவரி முறை எது? ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி போன்ற
பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நிலவரி முறை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை என்பதுதான் சரியான ஒன்று. தரங்கம்பாடி யாருடைய வர்த்தக மையமாக இருந்தது? தரங்கம்பாடி யாருடைய வர்த்தக மையம்னு பாருங்க. ஆப்ஷன்ல டேனியர்களின் வர்த்தக மையமாக இருந்தது தரங்கம்பாடி. வேலூர் கழகம் ஏற்பட்ட ஆண்டு, அதாவது வேலூர் புரட்சி ஏற்பட்ட ஆண்டு, இது முக்கியமான கேள்வி, 1806ஆம் ஆண்டு என்பது சரியான ஒன்று. ஆங்கிலேய கல்வியின் மகா சாசனம் எனப்படுவது எது? ஆங்கிலேய கல்வியின் மகா சாசனம் எனப்படுவது ஆப்ஷன்ல பாருங்க, வுட்ஸ் கல்வி அறிக்கை என்பது சரியான ஒன்று. மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது? மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பஞ்சாப் என்பது சரியான பதில். பண்டைய இந்தியாவில் கணக்காயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? திருவிக்கா பண்டைய கால பள்ளிக்கூடங்களில் சொல்லியிருப்பாரு. கணக்காயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தான் கணக்காயர் என்று பண்டைய காலத்தில் அழைக்கப்பட்டனர். மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன்ல வில்லியம் பெண்டிங் ஆவார். ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றதற்கான காரணம் அல்லது காரணங்கள் யாவை? ஆங்கிலேயர் வெற்றி பெற்றதற்கான காரணம் அல்லது காரணங்கள் பார்த்தீங்கன்னா நெசவுத் தொழில் வளர்ச்சி, இந்திய அரசர்களின் அறியாமை, அறிவியல் ரீதியாக பிரிக்கப்பட்ட தொழிலாளர்கள், இவை அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றதற்கான காரணங்களாக விளங்கின. வார்தா கல்வி திட்டத்தினை உருவாக்கியவர் யார்? வார்தா கல்வி திட்டத்தினை உருவாக்கியவர் அண்ணல் காந்தியடிகள் என்பது சரியான ஒன்று. கரும்பலகை திட்டத்தை நடைமுறைப்படுத்திய கொள்கை எந்த கொள்கை? கரும்பலகை திட்டத்தை நடைமுறைப்படுத்திய கொள்கை தேசிய கல்விக் கொள்கை என்பது சரியான ஒன்று. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற வாசகம் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? வேற்றுமையில் ஒற்றுமை, இது நேரு அவர்களால் இயற்றப்பட்ட டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில்தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. புதிய கல்விக் கொள்கை திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இது புக் பேஸ் பண்ணி இந்த கேள்வி. இது வந்து பார்த்தீங்கன்னா 1968ஆம் ஆண்டு புதிய கல்விக் கொள்கை திருத்தி அமைக்கப்பட்டது. இப்போ 2020 தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இது புக் பேஸ் பண்ணி 1968 என்பது சரியான ஒன்று. மகள்வாரி முறையில் மகள் என்றால் என்ன? மகள்வாரி முறையில் மகள் என்பது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா கிராமம் என பொருள்படும். யாருடைய காலத்தில் கல்வித்துறை குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்தது? யாருடைய காலத்தில் கல்வித்துறை குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அடைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில். இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை என்ன? முதல்ல பார்த்தீங்கன்னா 29 7 யூனியன் பிரதேசங்களாக இருந்தது. இப்போ ஜம்மு காஷ்மீர் பிரித்ததுனால பார்த்தீங்கன்னா 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்களாக உள்ளன. விஏ ஸ்மித் இந்தியாவை எவ்வாறு அழைத்தார்? ஸ்மித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனங்களின் அருங்காட்சியகம் என்று இந்தியாவை அழைத்தவர் விஏ ஸ்மித் அவர்கள். அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் எந்த 5 ஆண்டு திட்டத்தில் செயல்படுத்தப்பட்டது? அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் அது எந்த 5 ஆண்டு திட்டம்னு பார்த்தீங்கன்னா 11வது 5 ஆண்டு திட்டத்தில் செயல்படுத்தப்பட்டது. எந்த கவர்னர் ஜெனரலின் காலத்தில் வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் செய்து கொள்ளப்பட்டது? எந்த கவர்னர் ஜெனரலின் காலத்தில் வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் செய்து கொள்ளப்பட்டது? அது யாருன்னு பார்த்தீங்கன்னா காரன்வாலிஸ் காலத்தில். தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? நம்ம தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004ஆம் ஆண்டாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி.
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22 ஆகும். கீழ்கண்டவற்றுள் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? இந்தியாவில் எந்த மதம் நடைமுறையில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்பூசியஸ் என்பது சரியான ஒன்று. இந்தியாவில் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா எத்தனை முக்கிய மொழிகளை கொண்டுள்ளது? 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 2001ஆம் கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா இந்தியா 122 முக்கிய மொழிகளை கொண்டுள்ளது. வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு துறைமுகம் எது? ஆப்ஷன்ல பாருங்க. வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு துறைமுகம் ஆப்ஷன்ல புகார் என்பது சரியான ஒன்று. இந்திய தொல்லியல் துறை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 60% எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டவை? இந்திய தொல்லியல் துறை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 60% நம்ம தமிழ்நாட்டை சார்ந்ததாகும். சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் ஆப்ஷன்ல ரிஷபர் என்பது சரியான ஒன்று. இந்திய நடனங்களின் மூலம் நமது உயர்ந்த என்ன வெளிப்படுகிறது? ஆப்ஷன்ல பாருங்க. இந்திய நடனங்களின் மூலம் நமது உயர்ந்த சரிதான் பண்பாடு வெளிப்படுகிறது. மின்ட் என்பதன் கலை சொல் என்ன? மின்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாணயச்சாலை என பொருள்படும். மோகினியாட்டம் எந்த மாநிலத்தின் செவ்வியல் நடனமாக உள்ளது? மோகினியாட்டம் அது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். கேரளா மாநிலத்தின் செவ்வியல் நடனம்தான் மோகினி ஆட்டமாகும். எந்த நூற்றாண்டின் இறுதியில் சங்ககாலம் முடிவுறத் தொடங்கியது? எந்த நூற்றாண்டின் இறுதியில் சங்ககாலம் முடிவுற தொடங்கியது? அது 4ஆம் நூற்றாண்டு. திருவண்ணாமலை வேலூர் மாவட்டங்கள் எந்த நாட்டை சார்ந்தது? இப்போ இருக்கிற திருவண்ணாமலை வேலூர் மாவட்டங்கள்லாம் அது அந்த காலத்தில் எந்த நாட்டை சார்ந்தது? அது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை வேலூர் மாவட்டங்கள் தொண்டை நாட்டை சார்ந்தது. வடமலையில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் என்ன? வடமலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் தங்கம் என்பது சரி. அதாவது 10th +2 +3 அதாவது கல்வி அமைப்பை பரிந்துரை செய்த குழு எந்த குழு? 10 +2 +3 இந்த கல்வி அமைப்பை பரிந்துரை செய்த குழு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கோத்தாரி கல்விக்குழு ஆகும். பட்டினப்பாலையில் கடல் வழியே இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் என்ன? பட்டினப்பாலையில் இதில் சொல்லியிருப்பாங்க கடல் வழியே இறக்குமதி செய்யப்பட்டதுன்னு. அந்த பொருள் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இறக்குமதியானது குதிரைகள் என்பது சரியான ஒன்று. 15ஆம் நூற்றாண்டை சார்ந்த இறைநிலை உணர்வு பெற்ற கவிஞர் யார்? 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இறைநிலை உணர்வு பெற்ற கவிஞர் ஆப்ஷன்ல கபீர்தாஸ் என்பது சரியான பதில். மக்களின் முதன்மை கடவுள் யார்? ஆப்ஷன்ல மக்களின் முதன்மை கடவுளாக விளங்கியவர் சேயோன் என்பதாகும். சமணத்தில் முற்போக்கானவர் அல்லது முற்போக்கானவர்கள் யாவர்? சமணத்தில் முற்போக்கானவர் அல்லது முற்போக்கானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வேதம்பரர்கள். இவங்க தான் முற்போக்கானவர்களாக விளங்கினர். ராஜகோரணா என்பது என்ன? ராஜோகரணா என்பது என்ன? ஆப்ஷன்ல ராஜோகரணா என்பது கம்பளி துடைப்பத்தை குறிப்பதாகும். களப்பிரர் காலத்தில் தோன்றிய புதிய எழுத்து முறை என்ன எழுத்து முறை? களப்பிரர் காலத்தில் தோன்றிய புதிய எழுத்து முறை பார்த்தீங்கன்னா வட்டெழுத்து முறையாகும். சமணம் முக்கியத்துவம் பெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? சமணம் முக்கியத்துவம் பெற்ற ஆண்டு 6ஆம் நூற்றாண்டு என்பது சரியான ஒன்று. புத்தர் தனது முதல் போதனை உரையை எங்கு நிகழ்த்தினார்? புத்தர் தனது முதல் போதனை உரையை நிகழ்த்திய இடம் சாரநாத் என்பது சரியான ஒன்று. பாட்ஸ் என்பதன் பொருள் என்ன? பாட்னா புலவர், பாட்ஸ்னா புலவர்களை குறிப்பதாகும்.
அக்பரின் ஆட்சி நிர்வாகம் பற்றி கூறும் நூல் எந்த நூல்? அக்பரின் ஆட்சி நிர்வாகம் பற்றி கூறும் நூல் பார்த்தீங்கன்னா தாரிக்-இ-பதானி என்ற நூலாகும். ரோம பேரரசனால் பாராட்டப்பட்ட இந்திய வணிகப் பொருள் என்ன? ரோம பேரரசனால் பாராட்டப்பட்ட இந்திய வணிகப் பொருள் பட்டு என்பது சரியான ஒன்று. கடைசி ஒன்று, தஜூக் என்னும் பாரசீக சொல்லின் பொருள் என்ன? தஜூக் என்னும் பாரசீக சொல்லின் பொருள் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சுயசரிதை என பொருள்படும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 60 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். இதே மாதிரி படிச்சுட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.